பாஜகவோட சி டீமே அண்ணாமலைன்னு தான் சொல்றீங்க. எந்த விதத்துல சார் உங்களுக்கு அப்படி தோணுது? அரசியல் எதிரியாக யாரையும் அறிவிக்காம ஒருத்தர் கட்சி தொடங்குறதுங்கிறதே மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்ணாமலை தன்னுடைய அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு அதை அப்படிங்கிறத அறிவிக்கவே இல்லை. ஒரு கண் துடைப்பு நாடகமாகத்தான் அறிவு ஜீவிகளால் பார்க்கப்படுகிறது. அவரே சொல்றாரு, விஜய் பிரஸ்காரங்களை சந்திக்கிறதே இல்லை, அந்த ஆட்சியில நிறைய தப்பு நடக்குது, இதையெல்லாம் நீங்க போட்டு வெளுத்து வாங்குங்கன்னு என்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே விஜய்க்கு சப்பக்கட்டும் கட்டார். அமைச்சர் சரத் அவர் போதை மருந்தை பயன்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு அமைச்சர் கொடுத்த விளக்கம், உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த மாணவிகளை தொடக்கூடாத இடத்தில் தொட்டிருக்கிறார். ஆமா சார், ஏன்னா மாணவிகள் பார்த்தோன்னே அவருக்கு மனசு தாங்கல சார். ஏன்னா வெயில் ஆடி ஓடி கலைச்சிட்டாங்க அப்படின்றதுனால தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி கூட நினைச்சு காலை நேவி விட்டுருக்காங்க சார். கரையான் புற்றெடுக்க கருணாகம் பிடி புகுந்தது போல அந்த ஸ்கிரீனிங்ல போய் இவங்க விஜயுடைய ஸ்பீச்சை ஒளிபரப்பி இருக்கிறாங்க. அவங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறம் விஜய் நமதி பேசணும்ல சார். கெட்ட வார்த்தைகளை கத்துக்கணும்னு சொல்றீங்க சார். விஜய் சார் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கே தேவை. நீங்கெல்லாம் என்ன, இந்த கரூர்ல 3000 ஏக்கர் நிலங்கள் கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிச்சு கொண்டிருந்த மக்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அரசின் சார்பாக கிரயம் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. ஒய் ஒன்லி ஃபார் கரூர். அண்ணாமலை விஜய்க்கு சப்பக்கட்டு கட்டுகிறார். இப்ப மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் பாஜகவுல இருந்து விலகிட்டாரு. ஸோ நீங்க சொல்றீங்க பாஜகவோட சி டீமே அண்ணாமலைன்னு தான் சொல்றீங்க. ஸோ இதற்கு எந்த விதத்துல சார் உங்களுக்கு அப்படி தோணுது? அண்ணாமலை தன்னுடைய எதிரியாக யாரையுமே அறிவிக்கவில்லை இது வரைக்கும். அதாவது அரசியல் எதிரியாக யாரையுமே அறிவிக்கல. அரசியல் எதிரியாக யாரையும் அறிவிக்காம ஒருத்தர் கட்சி தொடங்குறதுங்கிறதே ஒரு மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ விஜயை நான் ஒரு மோசமான அரசியல்வாதின்ட்டு நான் விமர்சிக்கிறேன். ஆனால் அந்த விஜய் கூட கட்சி தொடங்கினாலேருந்து இன்னி வரைக்கும் தன்னுடைய அரசியல் எதிரி திமுகன்ட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொள்கை எதிரி பிஜேபின்னு சும்மா ஐவாஷுக்கு மக்களின் கண் துடைப்புக்காக ஆரம்ப காலத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதை சொல்றதே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனால் அட்லீஸ்ட் அரசியல் எதிரி திமுக என்பதையாவது டிஃபைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அண்ணாமலை தன்னுடைய அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு அதை அப்படிங்கிறத அறிவிக்கவே இல்லை. இது ஒரு கண் துடைப்பு நாடகமாகத்தான் அறிவு ஜீவிகளால் பார்க்கப்படுகிறது. இப்போ பொள்ளாச்சியில மாநாடு நடத்தினார். ஆமா, அந்த மாநாட்டுல அவரே சொல்றாரு, விஜய் பிரஸ்காரங்களை சந்திக்கிறதே இல்லை, அந்த ஆட்சியில நிறைய தப்பு நடக்குது, இதையெல்லாம் நீங்க போட்டு வெளுத்து வாங்குங்கன்ட்டு என்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே விஜய்க்கு சப்பக்கட்டும் கட்டுறார், தாவேகாவுக்கு சப்பக்கட்டு கட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த தாவேக்கால வந்திருக்கிற எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாருமே செங்கோட்டையனை தவிர மற்றவங்க எல்லாருமே புதுமுகங்கள், அதனால அவங்களுக்கு அனுபவம் கிடையாது, அனுபவம் இல்லாததுனால அவங்கள நம்ம இப்போ விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றாரு. இதுல ஏதாவது நியாயம் இருக்கா? அனுபவம் இல்லாதவர்கள் சரியாக பண்ணல, தங்களுடைய கடமைகளை சரியாக பண்ணலைன்னா கூட எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். ஆனா அவங்க குற்றம் இழைத்தால் அதை கூட கண்டு கொள்ளக்கூடாதுன்ற அண்ணாமலையுடைய வாதம் நியாயமானதா? உதாரணத்துக்கு அமைச்சர் சரத் அவர் போதை மருந்தை பயன்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது ஒரு வீடியோவின் அடிப்படையில். இதுக்கு அமைச்சர் கொடுத்த விளக்கம் திருப்திகரமாக இல்லை. இதை பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அவர் மேலேயும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்னொரு அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், ஒரு ஓட்டப்பந்தயம் சம்திங் ஏதோ ஒரு விளையாட்டில் ஈடுபட்டு களைத்து போய் தரையில உட்கார்ந்து இருக்கிற மாணவிகள், ஷார்ட்ஸ் போட்டிருக்கிற மாணவிகள், அந்த மாணவிகளை தொடக்கூடாத இடத்தில் தொட்டிருக்கிறாரு. அது வீடியோவாக வந்திருக்கு.
அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டார், நான் வந்து அவங்களுக்கு வந்து ஆசுவாசப்படுத்தினேன், கால் விரல்ல நெட்டி முறிச்சேன் ஆமா சார். அப்படின்னு. ஏன்னா மாணவிகள் பார்த்தோனே அவருக்கு வந்து மனசு தாங்கல சார். ஏன்னா வெயில்ல வந்து ஆடி ஓடி வந்து கலைச்சிட்டாங்க அப்படின்றதுனால தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி கூட நினைச்சு காலை நீவி விட்டுருக்காங்களா சார்? இந்த குட் டச் பேட் டச் பற்றி இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு நாட்டில். ம். ஷார்ட்ஸ் போட்டிருக்கிற மாணவிகளை போய் வந்து அவங்க தொடைகளில் கை வச்சு ஆசுவாசப்படுத்துறதுங்கிறது அது நல்லெண்ணத்தில் செய்யப்பட்டதாக அவர் சொல்கிறார். ஆனால் வந்து அது மற்றவங்களுக்கு அப்படி தோணலை. அதாவது தன்னுடைய செயல் வந்து என்ன விதமாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு செயலை பற்றின ஒரு அவேர்னஸாவது ஒருத்தருக்கு இருக்கணும். ஒரு அமைச்சருக்கு அது இல்லாமல் போனதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இது போல அப்புறம் வந்து பள்ளிகளில் இது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். சமீபத்தில் கரூரில் விஜய் பேசிய மாநாட்டு நிகழ்ச்சிகள் லைவ் ரிலே பண்ண அரசு பள்ளியில லைவ் ரிலே பண்ணப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில அமைச்சர் அன்பில் மகேஷ், கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரு நல்லெண்ணத்தில் அந்த பசங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு விஷயங்களை ஸ்கிரீனிங் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக சில பள்ளிகளில் அந்த திரை வசதிகளை கொண்டு வந்திருக்கிறார். கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல அந்த ஸ்கிரீனிங்ல போய் இவங்க வந்து விஜயுடைய ஸ்பீச்சை ஒளிபரப்பி இருக்கிறாங்க. அதுல அவர் வந்து தகாத செய்கையை பண்ணி காமிச்சிருக்கிறாரு. அந்த ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல வந்து அந்த வார்த்தையை பாதியில நிறுத்தி இருக்கிறாரு. அந்த வார்த்தைக்கு வந்து நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து பார்க்குற மனிதர்கள் அவங்களுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன வார்த்தையை வேணால் கெட்ட வார்த்தைகளை போட்டு கூட ஃபில்லப் பண்ணிக்கலாம். இதை தான் சொல்லி கொடுக்குறாரு அவரு தன்னுடைய பேச்சின் மூலமாக விஜய். இதையெல்லாம் நேர்ல பார்த்து கத்துக்கிறாங்க. கத்துக்கணும் சார். ஏன்னா அவங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறம் விஜய் நம்ம பேசணும்ல சார். விஜய் மாமா இவ்வளவு மாசா பேசுறாரோ அதே மாதிரி கெட்ட வார்த்தைகளை கத்துக்கணும்னு சொல்றீங்க. விஜய் சார் தான் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கே தேவை. நீங்கெல்லாம் என்ன அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல என்னன்றதுக்கு அப்புறம் என்ன ஃபில் பண்ணுது நீங்க சொல்லுங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, அந்த வியாக்கியானம் கொடுக்குறாங்க, அந்த வார்த்தைகளை இந்த மாதிரி போட்டுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. இதெல்லாம் அண்ணாமலை கண்ணுக்கு தெரியல. இந்த கரூரில் 3000 ஏக்கர் நிலங்கள் பல்வேறு கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள், அந்த நிலங்களை ஆக்கிரமிச்சு கொண்டிருந்த மக்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அரசின் சார்பாக கிரயம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஒரு காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, அரசியல் வட்டாரத்துல கரூர் விஜயபாஸ்கர் விஜய் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாராம், நீங்க வந்து இந்த கரூர்ல இந்த 3000 பேருக்கு அந்த நிலங்களை கிரயம் பண்ணி கொடுத்துருங்க, நான் இங்க போட்டிட்டாக்கா நான் ஜெயிக்கிறதுக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கே இடைத்தேர்தல் வரப்போகுது. அவர் கரூர்ல ரிசைன் பண்ணிக்கிறதுனால. ஸோ இந்த காரணத்தினால இந்த மாதிரி அரசின் சார்பில் அறநிலைத்துறை ஒரு தவறான செயலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கரூரில் இருக்கும் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் அதை வந்து பல பேர் ஆக்கிரமித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கே வந்து அந்த நிலத்தை நீங்க கிரயம் பண்ணி கொடுத்துட்றீங்கன்னு சொன்னா, ஒய் ஒன்லி ஃபார் கரூர்? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கும் மற்ற எல்லா கோயில் நிலங்களுக்கும் நீங்க இதை தான் பண்ண போறீங்களா? தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களுக்கும் நிலங்கள் இருக்கு. நாளைக்கு இதை பார்த்துட்டு வேற மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் கேட்பாங்க, இடைத்தேர்தலே வந்து 10-15 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடைத்தேர்தல்களில் அந்த மக்களை வந்து பிரைப் பண்றதுக்காக, அவங்கள வந்து லஞ்சம் கொடுக்குற விதமாக அவங்க குடியிருக்கிற கோயில் நிலங்களை வந்து நீங்க அவங்களுக்கே கிரயம் பண்ணி கொடுத்துட போறீங்களா? இந்த தாவைக்க அரசை பார்த்து நான் கேட்குறேன். இந்த நிலங்கள் 1963 வரைக்கும்
கோயில்களுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ம். 1963க்கு பிறகுதான் இங்க ஆக்கிரமிப்புகள் வர ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. இப்போ அந்த நிலங்கள் வந்து ஆஹ், கோயில்களுக்கு சொந்தமானது. அதாவது கோயில்களுக்குன்ட்டு எழுதி வச்சிருப்பாங்க சில பக்தர்கள் ம். தங்களுடைய நிலங்களை. இது கோயில் திருப்பணிகளுக்கு மட்டுமே செலவிடணும், இதை வேற யாரும் வந்து அனுபவிக்கவோ விற்கவோ வாங்கவோ கூடாதுன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இது எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்களா, ம். அல்லது வந்து காலகாலமாக இயல்பாக கோயில் வசம் இருக்கிற சொத்துக்களா, அல்லது இந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சொந்தமான சொத்துக்களா ம். அப்படிங்கிறதையெல்லாம் எப்படி அறநிலையத்துறையோ தமிழக அரசோ தன்னிச்சையாக முடிவெடுத்து இப்படி செயல்பட முடியும்? இப்போ வக்ஃப் போர்டு இருக்கு வக்ஃப் வாரியம். முஸ்லீம்களுக்கு ம். மத்தியில. வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான கட்டிடங்கள்ட்டு அவங்க சில நிலங்களை சொல்லுவாங்க. சில தனிநபர்கள் என்ன சொல்லுவாங்க, இது வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தம் கிடையாது, எங்களுக்கு சொந்தமான நிலம்னு சொல்லுவாங்க. ம். இந்த டிஸ்பியூட்டை கோர்ட்டுக்கு போய் தான் அவங்க சால்வ் பண்ணிப்பாங்க. ஆமா. நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அதை தான் செயல்படுத்துவாங்க. ஆனால் இது போல வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு சொந்தமான நிலங்களையோ இஸ்லாமிய மதத்துக்கு சொந்தமான நிலங்களையோ தூக்கி தாரை வார்க்க இந்த விஜய் அரசுக்கோ தாவேகா அரசுக்கோ அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களுக்கோ துணிச்சல் இருக்குமா? ம். இந்து அறநிலையத்துறை வசம் இருக்கிற சொத்துக்கள்னா அது வந்து அந்த அமைச்சர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் கிடையாது. ம். அது அறநிலையத்துறைக்கு, அந்த கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை இவங்க வந்து பாதுகாக்க வேண்டியதுதான் இவங்களுடைய கடமை. ம். அப்படி இருக்கும்போது இதை வந்து தனிநபர்கள் வந்து அவங்க சொந்தம் கொண்டாடினாக்கா அதில் டிஸ்பியூட் இருக்குன்னு தெரிஞ்சா இவங்க வந்து கோர்ட்டுக்கு போய் தான், கோர்ட்டு மூலமாகத்தான் அதை தீர்வு கண்டிருக்கணுமே தவிர ம். அதை வந்து எடுத்தேன் கவுத்தேன்னு அந்த இதுக்கு வந்து அண்ணாமலை என்ன சப்பு கட்டியிருக்காருன்னா, அந்த பொள்ளாச்சி மாநாட்டுல ம். கோயில்கள்ல வேலை செய்யறவங்க, ம். பூ விற்கிறவங்க, ஓ. சாமிக்கு அர்ச்சனை பண்றவங்க, நமக்கு கூட்டி பெருக்கிறவங்க, அங்க சமையல் பண்றவங்க, கோயில சமையல் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் நிலம் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குதுன்ட்டு சப்பக்கட்டு கட்டி இருக்கிறார் அண்ணாமலை. ம். ஐபிஎஸ் படித்த ஒரு பெரிய அறிவாளி என்று நம்பப்படுகிற திரு அண்ணாமலை இப்படி கேட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ம். அந்த 3000 பேருக்கு கொடுத்துருக்கிறாங்களா, அந்த 3000 பேரும் வந்து அந்த கோயில் ஊழியர்கள் தானா? அதுல கோயில் ஊழியர்கள் அல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ம். அவங்க அங்க வசித்து கொண்டிருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு தூக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அண்ணாமலை விஜய்க்கு சப்பக்கட்டு கட்டுகிறார். ம். எனக்கும் ஒரு காலத்தில் அண்ணாமலை மீது மிகுந்த மரியாதை இருந்தது, நம்பிக்கை இருந்தது முக்கியமா. ம். ஆனா அவருடைய இந்த பொள்ளாச்சி உரை அவர் மீதான நம்பிக்கையை கணிசமாக குறைத்திருக்கிறது. எனக்கு மட்டும் இல்லை, என்னை போன்ற நடுநிலையாளர்கள் பல பேருக்கும் கூட. ஓகே சார்.